திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஜுகேஷன். இந்த எஜுகேஷனில் நிறைய கோர்சஸ் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். லிங்க்கை டச் பண்ணி உங்களுக்கு விருப்பப்படுற கோர்ஸை நீங்கள் படிச்சுக்கலாம். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் வீட்டு மல்லிகைப்பூ செடியில் அதிகமான பூக்கள் மொட்டுக்கள் வைக்கணுமா, சிம்பிளாக உங்களுக்கான ஒரு ட்ரிக்ஸ் அண்டு நான் சொல்லி கொடுக்க போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வீடியோவில் என்ன சொல்லித்தரேன் அப்படின்றது புரியும். உங்களோட மல்லிகைப்பூ செடி இந்த மாதிரி வளர்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் கிடைக்கும். இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக சஃபி கார்டன் டைரி சேனல் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், மல்லிகைப்பூ செடியில் ஒரு கிளையில் 10-15 மொட்டுக்கள் எப்படி வரணும், அதுக்காக என்ன பயிர் ஊக்கி நம்ம கொடுக்க போகிறோம், எத்தனை நாளுக்கு ஒரு முறை பயிர் ஊக்கி நம்ம தரணும் அப்படின்றதை பார்க்கலாம். உங்கள் வீட்டு மல்லி செடியில் அதிகமான மொட்டுக்கள் வைக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ண வேண்டியது வாட்டரிங்கை பொறுத்த வரைக்கும் காலையில் சீரான நேரத்தில் நம்ம கொடுத்துடணும். காலையில் வேலையில் நீங்கள் கொடுத்துடணும். அந்த தொட்டியில் இருக்க அந்த மண் கலவை இருக்குது பார்த்தீங்களா, அந்த மண்ணை எடுத்து நீங்கள் கையில் தொடும்போது மண் அப்படியே பார்க்கும்போது உதிரி உதிரியாக இருக்கணும். அதே மாதிரி அந்த மண்ணை நம்ம காய விடக்கூடாது, ஈரப்பதமிக்க உள்ளதாக இருக்கணும். லைட்டாக அந்த ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கணும். வாரம் ஒரு முறையாவது மண்ணை நல்லா கிளறி கொடுக்கணும். நீங்கள் கீழே தரையில் வச்சுருந்தாலும் சரி, தொட்டியில் வச்சுருந்தாலும் சரி, வாரத்துக்கு ஒரு முறை நல்ல மண்ணை நல்லா கொத்தி கொடுங்க. அதில் இருக்க களை செடிகள், புல்லுகள் இந்த மாதிரி இருந்ததுன்னா அதை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிடுங்க, சுத்தமாக வச்சுக்கோங்க. மண் பொலன்னு இருக்கும்போது அதிகமான ஆக்சிஜனும் அதுக்கு கிடைக்கும், நல்ல காற்றோட்டமும் கிடைக்கும், வேர்களுக்கு நல்ல ஒரு வலிமையும் கொடுக்கும், நல்ல சத்துக்களை செழிப்பான மண்ணாக மாற்றும். நான் என்ன பயிர் ஊக்கி கொடுக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் நேரடியாகவே பார்க்கலாங்க. ஸோ நிறைய பேர் மல்லிகைப்பூ செடியில் டைரெக்டாக நம்ம தண்ணி ஊற்றுறக்கு டைம் இருக்காது. நிறைய பேர் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக சுட்டு நீர்ப்பாசம் மாதிரி கூட ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். குறைஞ்சபட்சம் ஒரு கிளையில் 5 மொட்டுக்கள், 6 மொட்டுக்கள், 10 மொட்டுக்கள், 11 மொட்டுக்கள் வரையும் கூட இருக்கலாங்க. நான் சொல்கிறது மினிமம் 5. ஒவ்வொரு கிளைகளுமே நீங்கள் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். இதில் பாருங்கள், ஒரு கிளைகளும் எத்தனை மொட்டுக்கள் வச்சுருக்காங்க அப்படின்னு. ஸோ இந்த மொட்டுக்கள்லாம் வைக்கிறதுக்கு நம்ம எந்த மாதிரியான பயிர் ஊக்கிகள் கொடுக்கணும், அதை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். இப்படி நம்ம செடியில் மல்லிகைப்பூ பூக்கணும் அப்படின்னா முதல்ல மண் நல்லா செழிப்பாக வளமானதாக இருக்கணும். பயிர் ஊக்கி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா தினமும் கொடுக்கலாம், வாரத்துக்கு ஒரு முறையும் கொடுக்கலாம், அல்லது 10 நாளைக்கு ஒரு முறையாவது கொடுக்கலாங்க. நான் என்னோட மல்லி செடிக்கு வாரத்துக்கு ஒரு முறையாவது அந்த பயிர் ஊக்கி நான் கொடுத்துருவேங்க. பாஸ்பரஸ் ரிச் ஆர்கானிக் ஃபெர்டிலைசராக நம்ம கொடுக்கணும். நேச்சுரல் ஆர்கானிக் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட்டில் நான் கொடுக்குற ஃபெர்டிலைசர் இருக்குங்க. அதில் ஒரு பயிர் ஊக்கியாக தாங்க இன்றைக்கி நம்ம கொடுக்க போகிறோம். அது சின்ன மல்லி செடிகளாக இருந்தாலும் சரி, இல்லை பெரிய அளவில் நம்ம மல்லிகை செடிகள் வச்சுருந்தாலும் சரி, 1 இயர் பிளான்டாக இருந்தாலும் சரி, இல்லை 2 இயர் பிளான்டாக இருந்தாலும் சரிங்க. ஏன்னா அது ப்ராப்ளம் கிடையாது. எப்போயுமே மல்லிகைப்பூக்கள் பூத்து முடித்ததுக்கப்புறம் ஃபுல்லாமே நான் ப்ரூம் பண்ணி விட்டுருவேங்க. கம்ப்ளீட்டாக ஃபுல்லாமே நான் ப்ரூம் பண்ணி விட்டுருவேங்க. சரி வாங்க, என்ன பயிர் ஊக்கி அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். காசு கொடுத்து வாங்குற ஃபெர்டிலைசர் கிடையாதுங்க. இதை பார்த்தீங்கன்னா மேலே ஃபுல்லுமே அடர்ந்து ஒரு வெள்ளையாக ஃபெர்மெண்டேஷன் ஆகி இருக்குது. ஸோ இதை நல்லா ஊற வச்சுருக்கோம். இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கிச்சனில் இருக்கிற அரிசி கழுவுற தண்ணி, காய்கறி வேஸ்ட்டு, புளிச்ச மோர், எல்லா வேஸ்ட்டுகளுமே அரிசி கழுவுற தண்ணியிலே நம்ம போட்டு ஊற வச்சிட்டோம் அப்படின்னா நல்ல ஃபெர்மெண்டேஷன் ஆகி மேலே ஒரு வெள்ளை லேயர் மாதிரி படர்ந்து வந்துடுங்க. டெய்லியுமே நம்ம அரிசி சோறு வைப்போம் இல்லையா, ஸோ அந்த அரிசி கழுவுற தண்ணியை நம்ம டெய்லியும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லியுமே நம்ம ஊற வச்சு கொடுத்துக்கறலாம். ஸோ நம்ம மார்னிங் அரிசி கழுவுற தண்ணியை நம்ம எடுக்கிறோன்னா அதுக்கு ஈக்குவலாகவே தண்ணி ஆட் பண்ணி இந்த காய்கறி வேஸ்ட்லாம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம நல்லா ஊற வச்சு எடுத்ததுக்கப்புறம் இதுக்குள்ளே இருக்க பார்த்தீங்கன்னா இந்த வேஸ்ட்டெல்லாம் நல்லா அரிச்சு வடிகட்டி எடுத்துருங்க. அந்த வடிகட்டி எடுக்கிறத கூட நம்ம கம்போஸ்ட்டில் சேர்த்துக்கறலாங்க. அதை தூர எல்லாம் போட வேண்டாம்.
எனக்கு ஒரு 3 நாள்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 பக்கெட், 3/4 பக்கெட்லாம் வந்துட்டு அரிசி கழுவுன தண்ணி வந்துரும். அது மாத்திரம் இல்லாம, அதில நம்ம மாவெல்லாம் நம்ம தோசையெல்லாம் ஊத்தி ஆக்கி முடிச்சதுக்கப்புறம் வேஸ்ட்டா இருக்கும் பார்த்தீங்களா, அத ஃபுல்லாமே கழுவி எடுத்து அதுக்குள்ளேயே ஊத்தி விட்டுறணும். அந்த 3 நாளுக்கு அப்புறம் நம்ம ஊற வச்சு எடுத்ததுக்கப்புறம், அதை எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி எடுத்து தான் நீங்க போடணும். அது எக்ஸ்ட்ரா ஈக்குவலா நம்ம தண்ணி ஆட் பண்ணி நல்லா பூக்கிற செடிகளுக்கு அத்தனைக்கும் நீங்க வந்து ஊத்தி குடுக்கலாம். காய் காய்க்கிற மரங்களுக்கு கூட நீங்க வந்துட்டு 1 கப் விதமா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த காய்கறி கழிவுகள எதுக்காக நம்ம வந்துட்டு வடிகட்டி எடுக்கிறோம் அப்படின்னா, இது மண்ணுல டைரக்ட்டா நம்ம போட முடியாது. அப்படி போட்டோம்னா நெறைய பூச்சிகள் தொந்தரவுகள்லாம் வரும். அதனால தான் நம்ம ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்துறணும். இல்ல அப்படின்னா எறும்புகள்லாம் அதிகமா வர ஆரம்பிச்சுருங்க. இத பயிர் ஊக்கிய தான் நான் வந்து இந்த மல்லிகை செடிகளுக்கு அத்தனைக்குமே நான் பயன்படுத்திக்கிட்டு வரேன். தாராளமா இந்த பயிர் ஊக்கிய வந்துட்டு உங்க மல்லிகை செடிகளுக்கு, ரோஜா செடிகளுக்கு, உங்கள்ட்ட என்ன ஃப்ளவர் செடி இருக்கோ எல்லா ஃப்ளவர் செடிகளுக்கும் நீங்க தாராளமா குடுத்துட்டு வரலாம். குடுக்கறதுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, எந்த பூச்செடிகளுக்கும் இந்த உரங்கள் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி மண்ண நல்லா கலரி குடுத்துக்கோங்க. சின்ன தொட்டியா இருந்தது அல்லது க்ரோ பேக்கா இருந்ததுன்னா 1 கப் குடுத்துக்கோங்க. உங்களுக்கு பெரிய தொட்டியில பெரிய பாட்ல வச்சிருக்கீங்கன்னா 2 கப்பு வீதம் கூட நீங்க ஊத்திக்கலாம் தாராளமாக. வாரம் ஒரு முறையாவது கண்டிப்பா நான் எல்லா செடிகளுக்கும் இந்த பயிர் ஊக்கிய தவறாம குடுத்துட்டு வாரேங்க. நீங்களும் இத மாதிரி பயன்படுத்தி பாருங்க. அதனால தான் என்னோட மல்லி செடியில ஒவ்வொரு கிளைகள்லயும் மொட்டுக்கள நீங்க தாராளமா பார்க்க முடியும். ஸோ இது பொக்கே மாரி இருந்தது. இப்பயும் வந்துட்டு அழகா பூக்கள் குடுத்துக்கிட்டே இருக்காங்க. நீங்களும் தாராளமாக இந்த பயிர் ஊக்கிய பயன்படுத்தி பாருங்க. கண்டிப்பா உங்களோட ஒவ்வொரு கிளையிலும் 5 to 12, 11 பூக்களாவது கண்டிப்பா பூக்குங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம டெய்லியும் போடுற வீடியோஸ் உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. ஹாப்பி கார்டனிங்!